மிஸ் குட் மார்னிங் மிஸ். இன்னைக்கு என்ன கிளாஸ் மிஸ் எடுக்க போகிறீங்க? சீக்கிரமே வந்துட்டீங்க கிளாஸ்க்கு. அதே தம்பி, என்ன நீ கிளாஸில் ஆர்வமாக இருக்க? குட் மார்னிங் குட் மார்னிங். கிளாஸ் எடுக்கிறதுலாம் இருக்கட்டும். என்ன கொஞ்சம் பேர் ஆள் காணோம். எல்லோரும் வருவாங்களா இல்லை லீவ் எதுவும் சொல்லியிருக்காங்களா? மிஸ் வந்துடுவாங்க மிஸ், இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்தில் வந்துடுவாங்க மிஸ். அவங்க வந்தோடனே கிளாஸ் எடுங்க மிஸ், எடுக்கலாம் மிஸ். சரி அவங்கள வரட்டும். அப்புறம் உங்களாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாம் எப்படி இருக்கீங்க? வீட்டிலலாம் சௌக்கியம் தானே? எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? அப்புறம் எல்லாம் என்ன சாப்பிட்டீங்க? நல்லா இருக்கும் மிஸ். நாங்களும் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. கொஞ்சம் மிஸ்ஸுக்கு உடம்பு சரியில்லை, அதான் ஒரு 2-3 நாள் லீவில் இருந்தேன். இப்போ தான் வந்திருக்கேன். சரி. அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க எல்லாரும்? மிஸ் நான் இட்லி சாப்பிட்டேன் மிஸ். எங்கள் அம்மா இட்லி செஞ்சு தேங்காய் சட்னி செஞ்சுருந்தாங்க, அதான் சாப்பிட்டேன் மிஸ். மிஸ் நான் தோசை சாப்பிட்டேன் மிஸ். எங்கள் அம்மா தோசை தக்காளி சட்னி செஞ்சுருந்தாங்க, காலையிலே அதான் சாப்பிட்டேன். நான் உப்புமா சாப்பிட்டேங்க மிஸ். எங்கள் வீட்டில் உப்புமா தான் செஞ்சுருந்தாங்க, அதை சாப்பிட்டு வந்தேன். உப்புமா வீட்லையோ தோசையோ இல்லை ஏதோ ஒன்று வீட்டில் என்ன செஞ்சு கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்டு வந்துடணும். ஆடெல்லாம் பிடிக்கக்கூடாது, சரியா? மிஸ் எங்கள் வீட்டில் தயிர் சாதம், வெயில் இல்லை, அதனால் தயிர் சாதத்தோடு போட்டாங்க, அதான் சாப்பிட்டு வந்தேன் மிஸ். நீங்கள் என்ன மிஸ் சாப்பிட்டீங்க? மிஸ் கொஞ்சம் வெயிட் கிளாஸில் இருக்கிறதுனால சப்பாத்தி சாப்பிட்டேன் பிள்ளைங்களா, அதான் சாப்பிட்டு வந்தேன். சரி என்ன 2 பேர்த்தையும் காணோம், வர நேரம் ஆகுமோ? ஐயோ மிஸ்ஸு அதுக்கு முன்னாடி வரலான்னு பார்த்தா வர முடியலையே. மிஸ்ஸு நமக்கு முன்னாடி வந்துட்டாங்களே, இன்றைக்கி மாட்டணும் போ. நீ ஏன் கவலைப்படுற? இப்போ பாரு மிஸ்ஸை நான் எப்படி ஐஸ் வைக்கிறேன். ஐஸ் வச்சு நம்ம திட்டு வாங்காமல் தப்பிச்சிக்கலாம், கவலைப்படாத விட. என்ன 2 பேரும் லேட்டாக வந்தது இல்லாமல் சிரிப்பு மொத்தோட இருக்கீங்க? என்ன விஷயம்? ஏன் இவ்வளோ லேட்டு? உங்களுக்கு முன்னாடி நானே வந்துட்டேன் பாருங்க. மிஸ் அது ஒன்றும் இல்லை மிஸ், வரவில்லை, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அதுவும் உங்களுக்காக தான் மிஸ், அதனால தான் லேட்டு மிஸ். எனக்காக என்ன பண்ணீங்க? என்னால் லேட் ஆச்சுன்னு சொல்கிறீங்க. என்னடா காதில் பூ சுற்றிக்கிட்டு இருக்க? மிஸ் நீங்கள் 2-3 நாளாக வரலன்னு சொன்னாங்க. என்ன ரீசனை பார்த்தா உங்களுக்கு உடம்பு இல்லையாமல, அதான் போய் வரவில்லை. அங்கே பிள்ளையார் கோயிலில் போய் சாமி கும்பிட்டேன். எங்கள் மிஸ்ஸுக்கு எங்கள் சரசு மிஸ்ஸுக்கு சீக்கிரமாக உடம்பு சரியாயிடணும், உங்கள் ஸ்கூலுக்கு சீக்கிரம் வரணும், அவங்கள பார்க்காம நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இப்பெல்லாம் வேண்டிட்டு வந்தேன் மிஸ். என்ன ஒரு அதிசயம் பாருங்கள், வந்தால் நீங்கள் நிற்கிறீங்க கிளாஸில். அங்கே பிள்ளைங்களா தண்ணி எதுவும் கீழே வலிச்சு கொடுத்தான்னு பாருங்க. இவன் வச்ச ஐஸில் எனக்கு அப்படியே உடம்பே குளிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்டா யார்கிட்ட கதை விட்டுட்டு இருக்க? லேட்டாக வந்தேன்னு சொல்லணும். இதில் கதை அது சூப்பராக கதை வருடா. மாட்டினப்போ என்னம்மா ஐஸ் வைக்கிறப்ப பாரு மிஸ்ஸு கேட்குறாங்க, பதில் சொல்லு. மிஸ் நான் வேணது என்னமோ உண்மைதான் மிஸ், வரவில்லை, கோயிலுக்கு வந்ததான் அப்படியே ஒரு 8 வேண்டிட்டு வந்தேன் மிஸ், மற்றபடி ஒன்றும் இல்லை மிஸ். சரிங்க மிஸ், இன்னைக்கு என்ன மிஸ் கிளாஸு பார்ப்போமா மிஸ்? சரி ரொம்ப நேரமாக உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். இன்றைக்கி ஒரு அருமையான கிளாஸ், எல்லாம் போய் இடத்துல உட்காருங்க. மிஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் மிஸ். சொல்லுங்கள் மிஸ், இன்றைக்கி ஏதோ நல்ல இன்ட்ரெஸ்டிங் கிளாஸ்ன்னு சொன்னீங்களே, என்ன கிளாஸ் மிஸ்? இங்கிலீஷா, மேக்ஸா, இல்லை தமிழா, என்ன நடத்த போகிறீங்க? இன்றைக்கி எந்த சப்ஜெக்டும் நடத்த போகிறதில்ல. ஒரு கருத்துள்ள கிளாஸு, ஒரு ஜென்ரல் நாலேஜ் மாதிரி, ஒரு அறிவுரை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்குலாம் ஒரு அட்வைஸ் சொன்னால் பொதுவாக பிடிக்காது, ஆனால் இந்த வயசில் நீங்கள் கேட்டுக்கணும். உங்களுக்கு கண்டிப்பாக நான் அதை சொல்லணும், சரியா? அட்வைஸ் சாரி, நான் கூட பாடம் எதுவும் நடத்த போகிறீங்களான்னு பயந்துட்டேன் மிஸ். பரவாயில்ல சொல்லுங்கள் மிஸ், ஜாலி தான் இன்னைக்கு. எல்லாம் நியூஸ் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோவிலில் ஒரு சிறுமியை இது பண்ணி கொண்டுட்டாங்கல்ல, வளையல் பழத்தை இருக்கிற பண்ணி, அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். நீங்கள் வயசு பிள்ளைங்க எல்லாம் இனிமேல் வளர்கிற பிள்ளைங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பாடம் முக்கியம், சரியா? ஆமாம் மிஸ், அந்த நியூஸ் பார்க்கும்போதே ரொம்ப பாவமாக இருந்தது. அந்த பாப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கலாம் மிஸ். இதே மிஸ் இப்படிலாம் மனுஷங்க இருக்காங்க. மனுஷங்களாம் அப்படி தான், நம்ம தான் பார்த்து கரெக்டாக இருக்கணும். அதுக்கு தான் மிஸ் ஏதோ சொல்ல வராங்க, நீ அட்வைஸை கேளு. இங்கே யார் பிள்ளைங்களா வீட்டில் இப்போ ஸ்கூலுக்கு வரீங்களா, வீட்டுக்கு போகிறீங்களா, அதோடு இருக்கணும். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னாலும் வீட்டில் சொல்லிட்டு தான் போகணும், வரணும். அதே போல் டியூஷன் எதுவும் போனாலும் வீட்டில் சொல்லிவிட்டு சொன்ன டைமுக்கு போகணும். வெளியில் எங்கே யார் கூப்பிட்டாங்க அப்படின்லாம் போகவே கூடாது, சரியா? ஆமாம் மிஸ், எங்கள் அம்மா அப்பாவும் அப்படி தான் சொல்லுவாங்க. எங்களை தவிர வேறு யார் கூப்பிட்டாலும் எங்கேயும் போகக்கூடாது, வீட்டுக்கு கரெக்டாக வந்துடணும்னு சொல்லுவாங்க. ஆமாம் சரி. மெயினாக இது பெண் பிள்ளைங்களுக்கு தான் சொல்கிறேன். 4 பேர் இருக்கீங்க, நல்லா கேட்டுக்கோங்க, சரியா? பசங்களையும் தான் சொல்கிறேன். நான் இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லலை. நியூஸில் அப்பப்போ நம்ம கேட்குறோம் தானே, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாழணும். இப்போ உங்கள் அம்மா அப்பெல்லாம் வயிற்றில் நெருப்ப கட்டிட்டு தான் இருப்பாங்க, சரியா? எங்கேயுமே போகக்கூடாது. வீடு உண்டு, வேலை உண்டு. வீட்டில் டிவி பார்க்குறீங்களா, வீட்டுக்குள்ளே விளாட்றீங்களா, வீட்டுக்கு வெளியில் விளாண்டாலும் யாராவது ஒருத்தர் வந்து சாக்லேட் கொடுத்து, இந்த அம்மா உங்கள் அம்மா வர சொன்னாங்க, உங்கள் அப்பா வர சொன்னாங்க, இல்லை உங்கள் மாமா அவங்க சித்தப்பா வர சொன்னாங்க அப்படின்னாலும் சாக்லேட்டையும் வாங்கக்கூடாது, அங்கேயும் போகக்கூடாது, சரியா? மிஸ் உண்மையிலே எங்கள் மாமா கூப்பிட்டா நாங்கள் போகாமல் எப்படி மிஸ் இருக்க முடியும்? இதுவும் சரியான கேள்வி தான். உண்மையிலே நம்ம மாமாவாக இருப்பாங்க, நம்ம சித்தப்பாவாக இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க கூப்பிட்டாங்கன்னா போயிட்டு அங்கே சூழ்நிலையை பார்க்கணும். எப்படி இருக்குது உங்களுக்கே தெரியும்ல, நல்லது எது கெட்டது எது அப்படின்னு. அதே போல் நான் ஏற்கனவே நம்ம கிளாஸில் சொல்லியிருப்பேன், குட் டச் எது பேட் டச் எதுன்னு. அதையும் நீங்கள் கவனிக்கணும், சரியா? அதுக்குன்னு சும்மைக்கு நேரங்கட்ட நேரத்தில் சாயந்தரம் காலையில் கூப்பிட்டாங்கன்னா எங்கேயும் கூடாது. மாமா வந்தாலும் வீட்டில் வந்து தானே பேச போகிறாங்க, வெளில எங்கே போய் கூப்பிட்டு பேச போகிறாங்க? வெளில போகிறதா இருந்தாலும் அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சியோட தானே நீங்கள் அவங்களோட போகிறீங்க. அதையும் கவனிக்கணும், சரியா? காலம் ரொம்ப கெட்டு கிடக்கு பிள்ளைகளா. ஆமாம் மிஸ், எங்கள் வீட்லேயுமே என் தங்கச்சிகிட்ட எங்கள் அம்மா அப்பா அப்படி தான் சொல்லுவாங்க, என் டைமே சொல்லுவாங்க. இருந்தாலும் தங்கச்சின்னா அவங்க இன்னும் கொஞ்சம் பயம். அது இந்த காலத்தில் ரொம்ப அங்கங்கே இது போல் விஷயங்கள் நடக்கிறதுனால ரொம்ப பயமாக தான் இருக்குங்க மிஸ்.
பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும். அதுக்கு தான் அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க, இந்த கராத்தே கிளாஸு, இந்த சிலம்பம் கிளாஸு, அதே போல் நாங்களும் டீச்சர்ஸ் என்ன பண்ணுறோம், நல்லா அட்வைஸ் பண்ணுறோம், போல்டாக இருக்கிறோம், நிறைய கிளாஸ்லாம் கற்றுத்தரோம். நல்லா படிக்கணும், வீட்டில் நல்லா அம்மா அப்பாவுக்கு உதவி பண்ணணும், நல்ல பழக்கத்தை கற்றுக்கணும், வெளியில் கெட்ட ஃப்ரெண்ட்ஸு, கெட்ட பழக்கம், கெட்டவங்க, அந்த மாதிரி எந்த பழக்கமும் வச்சக்கூடாது. இந்த காலத்தில் பொம்பளை பிள்ளைங்க மட்டும் இல்லை, பசங்களும் ரொம்ப கெட்டு போக நிறைய வாய்ப்பு இருக்குது. மெயினாக அந்த ஃபோனு, டிவி அதெல்லாம் தான் கண்ட்ரோல் பண்ணணும். எதை பார்க்கணுமோ அதை பார்க்கணும், எவ்வளோ நேரம் செலவு பண்ணணுமோ அவ்வளோ நேரம் தான் செலவு பண்ணணும். மிஸ் அப்போ நீங்கள் ஃபோனே பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல போகிறீங்களா? எப்படி மிஸ் அதை பண்ண முடியும்? ஏய் மிஸ், அப்படி சொல்ல வரல. எதை பார்க்கணுமோ அதை தான் பார்க்கணும். தேவையில்லாமல் நீ பாட்டுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ரீல்ஸே பார்த்துட்டு இருந்தால் உனக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் தானே. அந்த நேரத்தில் படிக்கலாம்ல. இப்போ ஒரு நியூஸு, ஒரு நல்ல விஷயம், இப்போ ஒரு சமையல், அந்த மாதிரிலாம் பார்க்கலாம். அதான் மிஸ் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தானே மிஸ்? பாரு, நம்ம பாப்பா எவ்வளோ கரெக்டாக சொல்லுது. அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ நான் அட்வைஸும் பண்ணுறேன், நிறைய ஒரு சில டைம் உங்களை திட்டுறேன். நீங்கள் என்ன திட்டுறதையும் மனசில் வச்சுப்பீங்களா? அப்படி கிடையாதுல. நம்மளை எதுக்கு திட்டுறாங்கன்னு யோசிக்கணும்ல. அது போல தான் எது நமக்கு தேவையோ, நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மட்டும் தான் நீங்கள் வச்சுக்கணும். பிள்ளைங்களா தேவையில்லாமல் வெளில போகிறது, அங்கங்கே மெயினாக அம்மா அப்பா அவங்க சொல்கிறது தான். ஒரு சில வீட்டில் அவங்களாலேயும் ஒரு சிலர் சரியில்லாமல் தான் இருக்காங்க. அதை நம்ம கணக்கு எடுத்துக்கூடாதுல்ல. நமக்கு தெரியும் நமக்கு யார் நல்லவங்க கெட்டவங்க. அதுபடி இருந்து பத்திரமா இருக்கணும். வெளில போயிட்டு இந்த ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போகிற வழி, வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிற வழிலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆட்டோவில் வரப்பையும் சரி, ப்ளஸ் பஸ்ஸில் வந்துட்டு போகிறப்போ சரி, ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் கூட நீங்கள் இது பண்ணக்கூடாது. வீட்டிலே ஒரு சில டைம் பிரச்சனை இருக்கும். சொந்தக்காரங்களால இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் குட் டச் பேட் டச் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. நீங்கள் யூடியூப்பில் போட்டாலும் வரும். அம்மா அப்பாவும் சொல்லி தந்திருப்பாங்க, கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் எல்லாருமே சொல்லி கொடுப்பாங்க. அதை நீங்கள் மெயினாக கவனிக்கணும். அதுதான் இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. காலம் ரொம்ப கெட்டு போயிருக்கு. சரியா? புரியுதுங்க மிஸ். ரொம்ப சூப்பரான கிளாஸ் மிஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி அட்வைஸ் யாராவது பண்ண மாட்டாங்களான்னு தான் நானும் இருந்தேன் மிஸ். அந்த இன்சிடென்ட் பார்த்ததுலேருந்தே ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது மிஸ். சரி, இதுதான் மெயின். எப்படி நீங்கள் ஒரு 1/2 hour இதில் போயிடுச்சு, பரவாயில்ல. நம்ம வாழ்க்கைக்காக தானே சொல்கிறோம். அட்வைஸ் நாங்கள் தானே மெயினாக பண்ண முடியும். அதே போல் நல்ல விஷயங்களை கற்றுக்கணும், கெட்ட விஷயங்கள் கடுமையாகக்கூடாது. டிவி ஃபோன்லாம் நான் பார்க்க வேணாம்னு சொல்ல. டிவியில் ஏதோ ஒரு படம் பார்க்குறியா, லீவில் பாரு. நியூஸ் டெய்லி பார்க்குறியா பாரு. ஏதோ ஒரு பிடிச்ச நாள் 1-2 பார்க்குறியா பாரு. ஆனால் லீவ் விட்ட பொழுதுனிக்கும் ரிமோட்டும் டிவியுமா ஃபோனும் கையுமா இருக்கக்கூடாது. அதை தான் நான் சொல்ல வரேன். சரியா? படிப்பு கெட்டு போயிடும். நல்லா படித்தா தான் நல்ல வேலைக்கு போக முடியும். நல்லா படித்து நல்ல காலேஜ் சேர முடியும். அதுக்கப்புறம் நல்ல வேலைக்கு போய் உனக்கு நல்ல லைஃப் அமையும். சின்ன வயசுலேருந்து அதை கற்றுக்கணும் இல்லையா? கரெக்டாக தானே நான் சொல்கிறேன்? ஆமாங்க மிஸ், நீங்கள் சொல்கிறது சரிதாங்க மிஸ். நானுமே இப்போ எங்கள் அம்மா சொல்கிற எல்லா வேலையும் செய்கிறேன். சின்ன சின்ன வேலை, இந்த காயெல்லாம் எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க. ஒரு சில டைம் வெங்காயம் தோல் உரிச்சு தர சொல்லுவாங்க. அதெல்லாம் நானும் செய்ய ஆரம்பிச்சிட்டு மிஸ். கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டு வேலையும் கற்றுக்கலான் இருக்கேன். வெரி குட் மிஸ். சொன்ன எல்லா விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கணும். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணும். சரியா? படிப்போட நமக்கு ஒழுக்கமும் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மளை நல்ல பழக்கத்தில் கொண்டு வச்சு நல்ல வாழ்க்கையை நமக்கு அமைச்சு தரும். சரியா? அப்புறம் மிஸ் எதுவும் ரொம்ப நேரமாக அட்வைஸ் பண்ணுறேன் எதுவும் சொல்லிட்டேன்னா அப்படி யாரும் மைண்டில் நினைப்பீங்களா? யாரும் இருக்கீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க மிஸ். நீங்கள் இங்கே நல்லதுக்கு தானே சொல்கிறீங்க மிஸ். ரொம்ப நல்லா இருந்தது மிஸ். இதுக்கு தான் மிஸ் நாங்கள் உங்களை எதிர்பார்த்த 3 நாள் வேறு உங்களை ஆளே காணாமா மிஸ். இருந்தால் நல்லது ஏதாவது சொல்லுவாங்களே, படிப்பும் சொல்லித்தராமல் மற்றதை சொல்லுவாங்களேன்னு நினச்சேன் மிஸ். மற்ற மிஸ்ஸுங்களும் இதே போல தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மிஸ். அதான் வெயிட் பண்ணோம். ரொம்ப சந்தோஷம் மிஸ். ஆமாங்க மிஸ், நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் நாங்கள் மைண்டில் வச்சுட்டு கண்டிப்பாக கடைபிடிப்போம். இதை லைஃப் லாங் நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் மிஸ். அப்படி இருந்தால் தான் நம்ம நல்லபடியாக வாழ முடியும். நான் கூட எங்கள் அம்மாலாம் திட்டுறப்ப என்னடா பெற்றவங்க திட்டிகிட்டே இருக்காங்கன்னு நினைப்பேன் மிஸ். ஆனால் இப்போ தான் தெரியுது அவங்க திட்டுறதும் நம்ம நல்லதுக்கு தானே. இனிமேல் நம்ம கரெக்டாக இருந்துக்கணும் மிஸ். எல்லாருமே நாங்கள் அப்படி இருப்போம் மிஸ். ஆமாங்க மிஸ், அவள் சொல்கிற மாதிரி தான் நாங்கள் எல்லோரும் கண்டிப்பாக கடைபிடிப்போம். உங்களோட பேரை காப்பாற்றுவோம். சரசஸ் மிஸ் ஸ்டூடெண்ட்டு அப்படின்னா சும்மா மிஸ். சூப்பர். இதை தான் நான் எதிர்பார்த்தேன். கரெக்டாக இருக்கணும். நேரத்தையும் அதில் வேஸ்ட்டே ஆகக்கூடாது. சரியா? காலையில் எழுந்திரிக்கிறீங்களா, அந்த டிவி பார்க்குறது, ஃபோனு நான் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் டைமை வந்து நம்மளோட நல்ல காரியங்களுக்காக செலவு பண்ணணும். சரி, அடுத்த கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். நம்ம நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு வந்து நான் பாடத்தை நடத்துகிறேன். சரியா? நல்லா சாப்பிடணும், உடம்பே நல்லா பார்த்துக்கங்க எல்லாரும். சரியா? பாய். ஓகே மிஸ், தேங்க்யூ மிஸ். நாளைக்கு பார்ப்போம் மிஸ். எனக்கு இந்த வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.